வருஷத்துக்கு முன்ன உள்ள உபதேசம் வேற, இப்ப ஆத்மா பிள்ளையா வந்தவரும் உபதேசம் வேற. குடிலைய விக்கிரங்களை எல்லாம் வச்சு உபதேசிச்சதுன்னு சிறு பிள்ளைகளுக்கு இருதயத்துல நஞ்சம் விதைக்கிறார்கள். சொல்லு. எப்பா எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒசரமா இதை வச்சுக்கிறேனே. பிள்ளைங்களுக்கு அவசரமா? ஆமாப்பா, இப்போ ஒரு ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கிய, இந்த ஸ்டார் ஒரு அடையாளம் வச்சுதான் வந்து இயேசு பிறப்பு வந்து பாக்குறதுக்கு வந்தாங்கன்னு காமிப்பேன். ஒரு குடில வந்து ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கிய, இந்த ஆட்டு மண்டையில தான் இயேசுவை வச்சாங்கன்னு காமிப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் காமிச்சு குழந்தைங்களுக்கு வந்து இயேசுவை பத்தி சொல்றதுக்கோசரம் வச்சிருக்கிறேன். கடைசியில சீசர் போர்கியாவை காமிச்சு என்னன்னு சொல்லுவேன்? இப்படிதான் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு காமிக்கிறதுக்கோசரம் வச்சிருக்கிறேன். டேய், ஏதாவது சொல்ற போற? டேய், நீ கெட்டது இல்லாம பிஞ்சு மனசுல விஷத்தை விதைச்சிட்டு இருக்கிற. விஷத்தை வலிக்கிறேன் பின்ன எப்பா இதெல்லாம் வணக்கம் சொல்லி கொடுக்குறேன். சும்மா வச்சு அவங்க குழந்தைங்களுக்கு அதுக்கு டெக்கரேஷன், இதுக்கு டெக்கரேஷன், அப்புறம் சீசர் போர்கியாவை தொங்க விடுறது, எல்லாமே நவீன கால கண்டுக்குட்டிடா. பொண்ணனால கண்டுக்குட்டிடா, அண்ணி அக்கினிடா. அது பழைய ஏற்பாடு தானேப்பா. இது புதிய ஏற்பாடுடா, அண்ணி அக்கினிடா. இருப்பா ஆனா உனா கிளம்பி போயிடுறேன். இப்பா இது எல்லாமே ஒரு அடையாள கோஷமும் என்னோட ஆசை கோஷம் தான் வச்சிருக்கேன் நானு. உன்னோட ஆசைக்காக தான் அது பண்ணக்கூடாது. அடையாளமே கிறிஸ்தவனுக்கு கிடையாது. கிறிஸ்தவனுக்கு அடையாளமே உள்ள மறுபடியும் பிறந்து உள்ள கடவுள் வாசம் பண்றதுதான் அடையாளம். சரியா? அது வெளியரங்கமா நீ காட்டி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கிரேக்கன் ஞானத்தை தேடுவான், யூதன் அடையாளத்தை தேடுவான். ஆனா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சுவிசேஷமே போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒருத்தன் கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்னா சுவிசேஷம் அவ்வளவு வீக்கா இருக்குன்னு நீயே டைரக்டா சொல்றதா அர்த்தம். சுவிசேஷம் ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்குமே வீக்கானது இல்லை. அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கும். இதெல்லாம் பொன் கண்ணுக்குட்டிக்கு ஈக்குவல். கண்ணுக்குட்டியை ஃபாலோ பண்ணவனுங்க என்னைக்குமே ஆண்டவர் பின்னாடி வந்து சேர மாட்டாங்க, கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. அப்ப என்னோட ஆசை எதுவும் பண்ணக்கூடாதா?